வணக்கம். நாம கேட்டு ரசித்து, அனுபவிச்சு கேட்டு ரசிச்ச பாட்டுகள, இவரு தான் நம்ம எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணிப்புல இருப்போம். பட் ஆனா அவங்க எழுதின ஆள் யாருன்றதே நமக்கு தெரியாது. இந்த பாட்டுல அவங்க தான் எழுதியிருக்காங்களா அப்படின்ட்டு. அப்படி மறக்கப்பட்ட பாடகர்கள், மறக்கப்பட்ட பாடலாசிரியர்கள் இவங்கள பற்றின பதிவு தான் இது. ஸோ இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஒரு மிக அருமையான ஒரு பாடலாசிரியரா, அ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாட்ட பாருங்க. ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. ஆ பச்சை கிளிகள் தோளோடு நம்ம வைரமுத்து அவர் எழுதினதாங்க இந்த பாட்டு. ஆ இந்த பாட்டு வாலி எழுதினதா? இல்ல. இந்த பாட்டு எழுதினது வாலியும் இல்ல, வைரமுத்துவும் இல்ல. குமரேசன் அப்படின்னு சொன்னா நீ நம்புவீங்களா? யார் அந்த குமரேசன்? அத பாக்குறதுக்கு தான் இந்த வீடியோக்குள்ள வந்துருவோம். குமரேசன் சேலத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர். மிக ஒரு அருமையான ஒரு அப்பவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கதைகளுக்கு துணுக்குகள், அவர் வயதிலேயே படிச்சு முடிச்சுட்டு இந்த மாரி நிறைய க கவிதைகள் இந்த மாரிலாம் எழுதியிருந்திருக்காரு. சேலத்துல அந்த கிராமங்கள் அவருக்கு வசித்த கிராமத்துல ஒரு சின்னதா ஒரு மியூசிக் குரூப் மாரி வச்சு ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரும். ஸோ இருக்கும்போது இவருடைய கவிதைகள், இவரா சொந்தமா பாட்டு டியூன் எழுதுறது, அத வச்சு இவங்களாவே பாடுறது. எட்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. சொல்லுமாப்ல. திருவிழாக்கள்ல இந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பார்த்தோனே சொல்லவா வேணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, அடடே! கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்பிள. அடுத்த வைரமுத்து நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு உசு பேத்தி விடவும், அவரு ஒரு ஜுவல்லா பைத்திக்கு தொல்ல மாட்டிக்கிட்டு நேரா சென்னையில வந்து இறங்குறாரு. சென்னையில வந்து இறங்கி யார தெரியும்? ஒருத்தரையும் தெரியாது. பட் இருந்தாலும் வாய்ப்பு தேடுறாரு. குமரேசனுக்கு முத கிடைச்ச வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 வேளை சாப்பாடு போட்டு ரூ. 35 சம்பளத்துக்கு கேட்டரிங்ல வேலை. கல்யாண மண்டபத்துல சமையல் சப்ளை பண்ற வேலை. இந்த மாரி வாய்ப்பு தேடி போற நடிகர்களே வாய்ப்பு எந்த வாய்ப்பா இருந்தாலும் சினிமா துறையை சேர்ந்த வாய்ப்பு தேடி போற நண்பர்கள் அனைத்து பேருக்குமே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வேலையா தெரியும். அந்த நேரத்துக்கு வேற வழி இல்ல. 3 வேளை சாப்பாட போட்டுறானுங்கப்பா. ரூ. 35 சம்பளம். ஃபங்ஷன் இருக்கிற அன்னைக்கெல்லாம் போய்க்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரியான ஒரு வேலை. ஸோ அதுல இவர் பார்க்குறாரு. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் இவருக்கு ஒரு சலிப்பு. எப்படினாலும் நம்ம வந்து ஸ்டுடியோக்குள்ள போகணும்ல. சும்மா வெளிய மண்டபத்திலேயே சுத்தி என்ன செய்ய? அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது. நண்பர்கள் மூலமா ஒரு பத்திரிக்கையில போய் சேர்ந்துடுறாரு. சினிமா ரிப்போர்ட்டரா சேர்ந்துறாரு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஸ்டுடியோக்குள்ள போலாம். ஷூட்டிங்க பார்க்கலாம். டைரக்டரை மீட் பண்ணலாம். யாரனாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. இத்தனைக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு பத்திரிக்கை தான் இது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அதில் சேர்ந்துட்டு இவர் உள்ள போக ஆரம்பிச்சிடறாரு. ஒவ்வொரு ஸ்டுடியோவுக்கா போறாரு. ஷூட்டிங் பார்க்குறாரு, நல்லா பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ல பூரா ஓரளவுக்கு பேசி கவர் பண்ணி வச்சிருக்காரு. இவருடைய டேலண்ட்டை வச்சு ஒரு நண்பர் மூலமா இயக்குனர் விக்ரமன்ட்ட ஒரு உதவியாளராக சேர்றாரு. அசிஸ்டன்ட் டைரக்டரா. அப்போ விக்ரமன் வந்து புதிய மன்னர் படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இவர் வந்து அங்கே போய் சேர்றாரு. சேர்ந்த உடனே அவர் விக்ரமனும் பார்த்துட்டு சில வேலை இதெல்லாம் டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு சரி ரைட் வாங்க சேர்ந்துங்க அப்படின்னு சேர்த்துக்கிறாரு. இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. குமரேசனுக்கு ஒரே களை கட்டுது. வேற ஒண்ணு. அப்ப அங்க விக்ரம் சார் கூட இருந்த இன்னொரு அசிஸ்டன்ட் மிஸ்டர் ரவிசங்கர். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் மறைந்து போன ஒரு வருத்தமான விஷயம். சமீபத்தில் மறைந்து போன திரு ரவிசங்கர் இயக்குனர் ரவிசங்கர் அவர்கள். அவரு இவர் எல்லாம் ஒரு டீம். அப்ப நிறைய பேர் அங்க அசிஸ்டன்ட் ஒர்க் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா எப்படி மியூசிக் ஒரு பாட்டை பதிவு பண்றதுக்கு முன்னால ஒரு பாடகர் வந்து பாடுறதுக்கு முன்னால டம்மியா ஒரு பாடலை அந்த ட்ராக் பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை அவங்கள வச்சு பாட வைப்பாங்க. அவங்க பாடினோடனே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தினேசன் அப்படிதான் பாடி வந்தாரு. அருண்மொழி அப்படிதான் பாடி உள்ள வந்தாரு ஃபீல்டுக்குள்ள ராஜா சார் மியூசிக்ல. ஸோ அந்த மாதிரி பாடுவாங்க. அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சேம் ஒரு பாடலை உருவாக்கும் போது, அதாவது கம்போஸ் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் கூட இருப்பாங்க. அப்போ அவங்க டியூன் போட்டு காட்டுவார். சுச்சுவேஷனை சொன்ன உடனே டியூன் போட்டு காட்டும்போது அந்த இடத்துல ஒரு டம்மியா இவங்களா ஒரு லிரிக்ஸ் ரெடி பண்றது. டம்மியாவே ஒரு அரியல போட்டு இந்த மாதிரி போடலாம் தன்னா லா அப்படின்னு போட்டு இவங்க பாட்டு ரெடி பண்றது. அந்த ரெடி பண்ண பாட்டை பாடலாசிரியர் வரும் அவர்கிட்ட கொடுத்து அவர் அதை சாயலா வச்சு அவர் வந்து கரெக்ஷன் பண்ணி அவர் நிறைய இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாட்டு இது ஒரு இது ஜானர். ஸோ அதுல என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எழுதுறது ரவிசங்கர் எழுதுவாரு, நம்மளால குமரேசன் எழுதுவாரு. எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டம் சூரியவம்சம் கூட ஸ்டார்ட் ஆகுது. புதிய மன்னர்கள் முடிஞ்சு சூரியவம்சம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுக்கு மியூசிக் போடுறதுக்காண்டி எஸ் ராஜ்குமார் சார் உட்காந்துருக்காரு. இவங்க 2 பேரும் வழக்கம் போல அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உட்காந்துருக்காங்க. சிச்சுவேஷனை சொல்லியாச்சு. அவர் போடுறாரு பாட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் டைட்டில் சாங் இவர் எழுதுறாரு குமரேசன். திருநாளு தேரழகா மகராசி நடையழகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக் ஒரு எழுதி காமிச்சோன்னா அவங்க பார்த்துட்டு சரி ரைட்டு இதை வந்து ஒரு பாடலாசிரியர் அவருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இது வந்து டைட்டில் சாங் தான். சரத்குமாரோட என்ட்ரி அறிமுகமாகிற சாங். அப்போ ராஜகுமாரன் அங்க இணை இயக்குனரா பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. நம்ம விக்ரம் சார்ட்ட ஒரு திறமசாலி ராஜகுமாரன், சும்மா சொல்லக்கூடாது அவர்லாம். அவர் என்ன பண்றாரு, இந்த பாட்டை பாக்குறாரு. பார்த்துட்டு சார்ட்ட விக்ரம் சார்ட்ட சொல்றாரு, அண்ணே
இந்த படத்துல இந்த பாட்டு வந்து ஒரு 4-5 லைன் தான் வரப்போகுது. ஃபுல் பாட்டு வரப்போறது கிடையாது டைட்டில்ல. சும்மா ஒரு 5-6 லைன் தான் வரும். இவன் எழுதியிருக்க வரியே நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இதே போட்டுடலாமே, வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை பார்த்தோன்னே விக்ரமன் அதை படிச்சு பார்த்துட்டு, சரி நல்லா இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஓகேன்ற ஒற்றை வார்த்தை குமரேசன் சும்மா சந்தோஷத்தை திக்குமுக்காட வைக்குது. அப்பதான் சினிமா உலகத்துல குமரேசனா இருந்த திரு பாடலாசிரியர் ஜே கலைக்குமார் அவர்கள் உதயமாகிறார். பாட்டு ஹிட்டு. அந்த பாட்டு நல்லா இருக்கும் அந்த படத்துல. ஆனா அதை விட ரவிசங்கர் எழுதின பாட்டுலாம் ஹிட் அந்த படத்துல. பட் இருந்தாலும் இந்த பாட்டு நல்லா ஹிட். ஆனா அதுக்கு அடுத்து ஒரு படம் வந்துச்சு பாருங்க, அடடா விக்ரமன், அதே விக்ரமன் மியூசிக் தான், எஸ் ஏ ராஜ்குமார் தான். உன்னிடத்தில் என்னை கொடுத்து ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் அருமையான சாங். இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ஃபீமேல் வெர்ஷனும் இருக்கும், மேல் வெர்ஷனும் இருக்கும். ஃபீமேல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை பருவத்து ஞாபகங்களை வச்சு பாடுற மாதிரி இருக்கும். மேல் வெர்ஷன் அதான் அவர் என்ன பண்ணுவோம், கார்த்திக் சார் பாடுறது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த காதல் பாடலா இருக்கு. அது ஒரு காதல் பாடலாவே வரும், அவருடைய காதலை வெளிப்படுத்துற மாதிரி. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். இந்த 2 விதமா 2 டைப்பா எழுதியிருப்பாரு. இந்த பாட்டு வந்து அவர் வந்து ஒரு தனி ஒரு அடையாளம் காட்டுச்சு. சூப்பரா ஹிட் ஆகி கண்களின் இமைகளிலே உன் ஞாபகம் சிறகடிக்கும். ஒரு எவர் கிரீன் ஹிட்ஸ்ல அந்த பாட்டுலாம் முக்கியமான பாட்டு. கவிதை என்றாலே உன் பெயரின் ஞாபகமே. சிராஜ்குமார் சாங்ல அந்த பாட்டு அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. பூக்களின் மேலே பனித்துளி பார்த்தால் முகப்பரு ஞாபகமே. அதுல வர்ற வரிகள் ஒவ்வொன்றுமே அவ்வளவு அற்புதமா எழுதியிருப்பாரு. ரொம்ப ஒரு நல்லா புதுசா இருக்கும். அதை ஒரு மாதிரி நல்லா வித்தியாசமா எழுதியிருப்பாரு. அடுத்த பாடல் சிம்மராசி படம், சரத்குமார் சார் தான். இதுல இந்த வானத்தை நிலவெடுத்து அப்படின்ற ஒரு அருமையான மெலடி சொன்ன இருக்கு. சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டு நல்லா ஹிட் ஆச்சு. அந்த படத்துல இந்த பாட்டு நல்ல ஹிட். இந்த படம் பரவாயில்லாம போச்சு. அடுத்து அப்படியே என்ன பண்றாரு, சுந்தர் சீட்டை போறாரு, உன்னை தேடி. அஜித், தல அஜித் நான் எடுத்த அந்த படம், மாளவிகா அந்த படம். ஸோ அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் நீ தானா நீ தானா நீ நம்பி நீ தானா அப்படின்ற ஒரு ஓப்பனிங் சாங், ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங் எழுதியிருந்தாரு. அடுத்து மாளவிகா மாளவிகா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். ஸோ 2 பாடலுமே ரொம்ப அருமையான பாடல். அந்த ஒரே வரியில 2 தடவை பயன்படுத்துறது அப்படின்றது இவர் ஆரம்பிச்சுட்டா என்னன்னு தெரியல. இவருடைய பாடல்ல நிறைய பார்க்கலாம் நம்ம. நீதானா நீதானான்றது, அப்புறம் மாளவிகா மாளவிகாங்கிறது, இந்த மாதிரி நிறைய வரிசையா வரும். நம்மளே அதை பிறகு எடுத்துக்கலாம். அடுத்து தேவாசாட்ட கூட்டணி போட்டுறாரு. சொல்ல வேணும், தளபதி விஜய் படம் மின்சார கண்ணால உன் பேர் சொல்ல ஆசைதான். கேட்டுப்படி. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான். கேட்டுருப்பீங்க. கண்டிப்பா நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரமுத்து, வாலி, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுங்க, பழனி பாரதி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்த அந்த பாட்டு கலைக்குமார் அவர் எழுதின பாட்டு. ரொம்ப அருமையான சாங்கு. அதில் வர்ற வரிகள், அதாவது எப்படி சொல்றது, கவிதைகளவே வரியா மாத்தின மாதிரியான ஒரு பாட்டு இது. கவிதைகள் மாதிரியே இருக்கும் வரிகளே, அந்த மாதிரியான ஒரு பாடல். கூந்தல் கொண்ட முகத்தை நீயும் மூடும் அழகென்ன. ரொம்ப அற்புதமான பாட்டு. அடுத்து அப்படியே அதே தளபதி விஜய் படம் தான், நெஞ்சினிலே படத்துல மனசே மனசே குழப்பம் என்ன அப்படின்ற ஒரு அருமையான சாங் பாடி எழுதியிருந்தாரு தேவா மியூசிக்ல. மனசே மனசே குழப்பம் என்ன, இதுதான் வயசே. அதுவும் ரொம்ப அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த பாட்டும். நான் சொல்லலையா ஒரே வரி 2 தடவை போடுறதுன்றது. அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பாட்டு, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, ஆசை ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு, அது அவர் எழுதினதான் பாத்துக்கங்க. அது வந்து ரொம்ப ஒரு எவர் கிரீன் ஹிட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். யேசுதாஸ் சார் வாய்ஸஸ் மைண்ட் ப்ளோயிங் வாய்ஸஸ், அற்புதமா இருக்கும் இந்த பாட்டு. படமும் அருமையான படம். இன்சாங் படத்துல ஆனந்த படத்துல வர்ற இந்த பாட்டு, இந்த பாட்டு கலைக்குமார் தான் எழுதினதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த பாட்டுல வர்ற வரிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நேசிக்க வைக்கும். அப்படி ஒரு உறவுகளை பத்தி, சொந்தங்களை பத்தி அவ்வளவு அருமையா நல்லா எழுதியிருப்பாரு. நம்மை காண
பார்க்கிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும். சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. நம் ஜென்மங்கள் மாறிடும் நேரத்திலும் சொந்தங்கள் சேர்ந்திருப்போம். நீங்கள் அடிக்கடி கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த பாட்டு. இது எழுதுனது திரு கலைக்குமார் அவர்கள் தான். அப்புறம் ஒரு சரி அப்போ அவ்வளோ எழுதியிருக்காரு, அப்போ குத்துப்பாட்டு வேலை வேணும்ல, அது இருக்கணும்ல. ஒரு நல்ல ஞாபகார்த்தமாக இருக்கிற மாதிரியான நம்ம கண்ணுபட போகுது படத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் பாருங்க. மனசை மடிச்சு நீ தான் உன் இடுப்பில் சொருகிற அப்படின்ற பாட்டு. செம குத்துங்க, கேட்டு பாருங்க. மனச மடிச்சு நீதான் உன் இடுப்பில் சொருகுற பாட்டு சும்மா பரபரன்னு இருக்குல்ல, அருமையாக இருக்கும். சரி, இதை விட பரபரன்னு இன்னொரு பாட்டு எழுதியிருக்கிறாருங்க தளபதி விஜய் அவர்கள். எழுதிய இந்த பாட்டை கேளுங்க. தேட்டரே ஆன பாட்டு, செமையா இருக்கும். கை கை வைக்கிறா அந்த பாட்டு அவர் தான் எழுதினாரு. அதே அப்புறம் வர கொக்கோ கோலா கலர் தான், அதான் அவர் தான். அதோட அவர் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல தெனாலி படத்துல உலகநாயகன் கமலஹாசனுக்கு அவர் ஆலங்கட்டி மலை அந்த பாட்டு அவர் தான் எழுதியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு கேட்கறதுக்கு. பரவாயில்லையே, ஒரு அந்த இதுல ரொம்ப சூப்பரா பாடிப்பார். இலங்கை தமிழ்ல கமலஹாசன் ரொம்ப அருமையா இலங்கை தமிழ் மாதிரி பாடியிருப்பாரு. வரிகளுமே வித்தியாசமா இருக்கும். ஆலங்கட்டி மலை ஆச்சா அப்படின்ற மாதிரி வரிகளுமே ரொம்ப புதுசா இருக்கும். நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. ரொம்ப அருமையான பாட்டு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காதல் பாட்டு பாத்தீங்கன்னா நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்த படம். நம்ம பிருத்திவிராஜ் சக்திலாம் நடிச்சிருந்தாங்க. அந்த பாட்டில் ஒரு அருமையான பாட்டுங்க அந்த படத்தில். அழகாய் பூத்தது அப்படின்ற ஒரு பாட்டு. நம்ம விஜயாண்டனி மியூசிக் வேற லெவல். ரொம்ப அருமையா அமைதியா அற்புதமா பண்ணியிருப்பாரு. படத்துலேயே நல்லா இருக்கும். பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே. பாட்டை எழுதின வரிகளும் அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பார் இந்த கலைக்குமார். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாடல்கள்கிட்ட எழுதியிருக்காரு. ஸோ நான் எல்லா பாட்டையும் நம்ம வருஷப்படுத்தி இப்போ சொல்லிக்கிட்டே இருக்க தேவையில்லை அப்படின்றதுக்காண்டி தான் சுருக்கமாக ஒரு முக்கியமான பாடலாம் சொல்லியிருக்கிறேன். நிறைய எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு அருமையான பாடலாசிரியர் இவர். இவரை நம்ம வந்து தெரியல நமக்கு, அவ்வளோதான். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் பக்கத்தில் ஒரு பெரிய கடை ஒன்று, பிரியாணி கடை இருக்கும். ஃபேமஸான பிரியாணி கடை ஒன்று இருக்கும் வைங்களேன். அந்த கடையில் போய் தான் பிரியாணி வாங்கிட்டு வருவோம். எப்போயுமே அங்கே தான் வாங்குறது அப்படின்றது வீட்டில். ஸோ வீட்டில் போய் வாங்கிட்டு வரேன். அன்றைக்கி பார்த்து கூட்டமாக இருக்குன்னு வைங்க. பக்கத்தில் ஒரு சின்ன கடையாக தான் இருக்கும். அவ்வளோ அருமையாக பிரியாணி போட்டுக்கிருப்பார். பார்ப்போம், சரி ரைட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அங்கே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிட்டு போயிடுவோம். வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் மாதிரியே இருக்கும். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம எப்போயும் வாங்கிட்டு வந்த கடையில் வாங்கிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ருசியாக சாப்பிட்டு இருப்பாங்க. நல்லா தான் இருக்கும் அதுவும். அப்புறம் தான் தெரியும். அப்போ இது அதே மாதிரி சேம் நம்ம நினைக்கிறது பூராமே சரி சாதாரணமாக இவங்க எழுதின பாடல்கள் கூட நம்ம வந்து பெரிய பெரிய ஆளுங்க தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். கண்ணதாசன் வாலி எழுதின பாடல்களே நிறைய கண்ணதாசன் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலங்களில். ஸோ இப்போ அது எனக்கு ஏதோ நம்ம அந்த நெட்டு இந்த ஒரு யூடியூப்பு இந்த மாதிரி பல சேனல்கள்லாம் வரவும் நமக்கு இப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. நிறைய பாடலாசிரியர் உள்ள இருக்காங்க. அவங்களும் உள்ளே இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, வந்து பணியாற்றி இருக்கிறாங்க, இவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அப்படி ஒரு அருமையான பாடல்கள் கொடுத்த திரு கலைக்குமாரை பற்றிய பதிவை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.